அந்த நேரத்தில் ஆன் கிரிட் சிஸ்டம் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, அது வேலை செய்யாது. அப்போ 257 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா ட்ரிப் ஆகிடும். அதேமாதிரி 180 வோல்ட்டுக்கு கீழே போச்சுன்னா ட்ரிப் ஆகிடும். இங்கே போட்டிருக்கிற இந்த இன்வெர்ட்ரு வந்து அந்த மாதிரி எது நடந்தாலும் கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கும். 270 வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். லோ வோல்டேஜ் வந்து 90 வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே சில இடங்களில் வந்தால் கூட நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இன்வெர்ட்ரு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 10 வருஷம் ஆன்சைட் வேரண்டி. நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் பிராண்டை பிடிச்சிக்கிட்டு எனக்கு இந்த பிராண்டு தான் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த மாதிரி போகாதீங்க, பிரச்சனை தான். டெக்னிக்கல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்குது. லேட்டஸ்ட்டு அப்டேட்ஸ் இருக்குது. 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் வேரண்டி கொடுத்துட்டு இன்வெர்ட்ரு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இன்வெர்ட்டர் கம்பெனியெல்லாம் 10 வருஷம் ஆன்சைட் வேரண்டி கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு ஸ்டெரிட்டியான ப்ராடக்ட் வருது. அட்வான்டேஜ் இப்போ இந்த இன்வெர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷன் இல்லைன்னா கூட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இல்லை ஜிபிஎஸ் இருந்தால் கூட நீங்கள் பார்க்கலாம், சிம் கார்டு போட்டு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி ஒரே டிஸ்பிளேலேயே எல்லா விதமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுக்கலாம். லோ வோல்டேஜ் பிரச்சனை இல்லை, ஹை வோல்டேஜும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான டைப்பில் நம்ம சிஸ்டம் போட்டுக்கிறம்போது நமக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வீட்டுக்கும் ஃபீஸிபிலிட்டி பார்த்துட்டு போடுங்க, ரொம்ப எச்சரிக்கையாக. அப்புறம் கவர்மெண்ட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கை கழுவிட்டு போயிடக்கூடாது. அதனால் ஆரம்பத்திலேருந்தே மிகுந்த எச்சரிக்கையோடு சோலார் போடும்போது 100க்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சோலாரு, விண்டு ஹைப்ரிடு இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு தான் விண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் 10 கிலோவாட் 20 கிலோவாட் போட்டிருக்கேன், 100 யூனிட் வருதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. சோலார் மாதிரி விண்டு கிடையாது. ஆனால் காற்று அடிக்கும்போது சூப்பராக வேலை செய்யும். காற்று உள்ள பகுதிகளில் விண்டு மில்லு போட்டு அதோட கனெக்ட் பண்ணணும். சோலார் போடுற மாதிரி விண்டும் போடலாம். ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி டைப்பில் நம்ம இன்வெர்ட்ரு வாங்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மரபுசாரா எரிசக்தியில் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது பற்றின தகவலை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம பண்ணிக்கணும். இப்போ அதை பற்றி தான் நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் சோலார் வீட்டுக்கு நம்ம போடும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு எல்லா விதமான தகவலையும் சேகரித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக ஒர்க் பண்ணி போடுங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எர்த்திங் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். அது மாதிரி செக் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ரூஃபிங்லேயும் நம்ம ரூஃபை செக் பண்ணி போடுறோம். எலக்ட்ரிக்கல் அக்சசரி செக் பண்ணுறோம். ஆன்லைனில் ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணுறோம். எல்லாத்தையும் செக் பண்ணி போடும்போது லைஃப் டைம் நிம்மதியாக இருக்கும். ப்ரொடக்ஷனும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்.